ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக்கு மான்வாவோட 88வது எபிசோடு தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கு கீழே போட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே புதுசாக வந்த அந்த பொண்ணு டிராகனை பற்றி எல்லாருக்கிட்டையும் அவன் இன்ட்ரோ கொடுக்குறான். இவளோட பேரு கலாடியோ டிராகன். இந்த பொண்ணு இப்போ என்னோட கேப்பா இருக்கா, அதாவது இவளும் ஒரு ஈகோ வெப்பனா மாறிட்டா. அங்கே கலாடியோ டிராகனும் சொல்லுது, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதை கேட்டோடனே அவங்க ஒரு விதமாக பார்க்குறாங்க. ஏன்னா கலாடியோ டிராகன் வந்து ஒரு சின்ன பொண்ணாக இருக்கும்னு இவங்க எதிரே பார்க்கல. யார் இந்த சின்ன பொண்ணு? நான் இதுவா அந்த கலாடியோ டிராகனு? நான் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ரியலைஸே ஆகுது அவன் போட்டு இருக்க அந்த கேப்பு அதோட ஒரு ஈகோ எக்யூப்மெண்ட்டாக இந்த பொண்ணு மாறிட்டா. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இவ கண்டாமினேஷன் ஆக வேண்டியது, அதான் இவளை காப்பாத்திருக்கேன். ஆமா, இப்போ நானும் பீஸும் ஒன்னாயிட்டோம். அது சோலும் பாடியும் எப்படி ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இவங்க பண்ண வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே அவ வந்து ஒரு மாதிரி பண்ணிருக்கா. எனக்கு வர காண்டுக்கு அந்த பொண்ணை நான் அப்படியே கொல்ல போறேன். டிராகன் பொண்ணு இப்படி நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்குதுல, அங்க பேரோக்கு கொஞ்சம் ஜெலஸா இருக்கு. அங்க ஹீரோவும் தட்டி விடுறான். ஏய், நீ வந்து கொஞ்சம் தூரமா இருக்கியா? எதுக்கு நீ வித்தியாசமா கட்டி போச்சுன்னு இருக்க? இது ஏதோ ஒண்ணு. ஆமா, உங்களோட இடுப்பாண்டியும் அங்க லூனாவோட நெஞ்சாண்டியும் என்ன கருப்பா இருக்கு, அதுதான் கண்டாமினேஷன். அதாவது என்ன நீ காப்பாத்திட்ட. அவங்களோட கண்டாமினேஷன் படி பார்த்தா அது வந்து இன்னமும் லோவா தான் இருக்கு. நான் கவலை வேணா, அது லோவா இருக்கனால நம்மளால ஈஸியாவே அதை எடுக்க முடியும். நம்ம பியூரான வாட்டரை நம்ம தெளிச்சாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடும். அது பியூரான வாட்டரா? அங்க திடீர்னு வாட்டர் பால்னு ஒரு ஸ்பெல்ல லூனா போடுறா. இதனால அவ கண்டாமினேட் ஆன அந்த பகுதி அது வந்து திரும்பவும் நார்மல் ஆகுது. அட, நான் வந்து எதிர்பார்க்கல இது இந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமா ஒர்க் ஆகும்னு. லூனா ரொம்ப கடுப்பாயிரா. ஆமா, உனக்கு என்ன சாகணுமா? நீ வந்து ஏன் இப்படி பண்ணிருக்க? நீ வந்து என்ன கடுப்பேத்தின்னு இருக்க. வர காண்டுக்கு உன்னை அப்படியே நான் கொல்ல போறேன். நீ இப்படி என்ன வேணும்ட்டே தான் மாத்திருக்க. இப்போ என்ன பார்க்கும் போது ஏதோ பேய பாக்குற மாதிரி இருக்கு. லூனாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவ ஆட்டுல அவளோட நிலைமை அது வந்து மோசமாயிது. அவளோட லெவலை செக் பண்ணா அது கண்டாமினேட் ஆகி இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல, அது வந்து பழையபடி மாறிடுது. இதனால லவ் ரொம்ப கஷ்டப்படுறா. அங்க லூனாவோட நிலைமைய பார்த்தா லூனா செத்து போய் வானத்துக்கு போறா. இந்த சைடு இதெல்லாம் பார்த்து அவன் யோசிக்கிறான். அட, இந்த கண்டாமினேஷன் எவ்வளோ இது இருக்கா? ஆமா, கண்டாமினேஷன்ல ஏகப்பட்ட விஷயம் அடங்கி இருக்கு. உங்களோட லெவலை பொறுத்து 50% இருந்து 2000% வரைக்கும் அப்படியே உங்களோட லெவல் பவர் எல்லாமே டபுள் ஆகும். இந்த கையை பிடிக்கும் போது உங்களோட ஸ்கின்னு மசில் இதெல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கு. இது பார்த்தாதுன்னு பேரை வர சைட்ல போச்சுன்னு இருக்கான். யூரஸும் மேல உட்காந்து இருக்கு. ஹீரோவும் சொல்றான், இப்போ அதுதான் விஷயம்னா கண்டாமினேட் ஆனா என்னாலயும் ஸ்ட்ராங்கா மாற முடியும்ல. இல்ல அப்படி இல்ல, லோவா இருக்கிற வரைக்கும் அது எந்த விதமான பிரச்சனையும் வராது. நான் ஒன்ஸ் கண்டாமினேஷன் ரொம்ப அதிகமானக்கு அப்புறம் உங்களால பழைய ஃபார்முக்கு வரவே முடியாது. அதாவது சிம்பிளா சொன்னா உங்களோட பிசிக்கல் ஃபார்மை தாண்டி நீங்க மியூட்டேட் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு டிவைனிட்டி ஆஃப் கண்டாமினேஷன் இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. வார்த்தையை கேட்டோன்னே ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. டிவைனிட்டி ஆஃப் கண்டாமினேஷனா? அந்த வெள்ள முடிக்காரனுக்கும் மேல ஏதோ ஒரு காட் இருக்கான். காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். எப்படி அவன் கிட்ட டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிவைனிட்டி அந்த பவர் இருக்கு. அதே மாதிரி கேஎஸ் அவன் கிட்ட டைம் மேனிபுலேஷன் டிவைனிட்டி இருக்கு. இப்போ புதுசா இன்னொரு காட் வந்திருக்கான். இவன் கிட்ட வித்தியாசமா கண்டாமினிட்டின்னு ஒரு பவர் இருக்கு. அதனால தான் என்னோட கேஎஸ் ஃபார்ம்ல இருக்கும்போது அந்த மேனிபுலேஷன் அது வந்து ஒர்க்கே ஆகல. அங்க லூனா கேக்குறா, அப்போனா எங்களோட கண்டாமினேஷன் லெவல். அங்க லூனா இப்பதான் கேக்குறா, சரி நீங்க சொன்னீங்களே மியூட்டேட் ஆகுன்னு, அது 100 தாண்டி போனா தானே? ஆமா, கம்ப்ளீட்டா நீங்க வந்து 100 தாண்டிட்டா மியூட்டேட் ஆகி ஒரு வித்தியாசமான மிருகமா மாறி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ணவும் முடியாது. அதுக்கப்புறம் சீன் அப்படி இந்த சைடு வந்து அந்த 5 அலையன்ஸோட லீடரு அவங்க எல்லாருமே அந்த ரூமரை பத்தி தான் பேசுறாங்க. திடீர்னு எல்லா இடத்துலயும் கண்டாமினேஷன் ஒரு விஷயம் வந்து பரவ ஆரம்பிக்குது. அது ஆரம்பிச்சு வச்சதும் ஒரு வெள்ள முடியோட இருக்கிற ஒரு பர்சன் தான் அந்த கண்டாமினேஷன். அவங்க மேல ஆரம்பிச்சவனே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சில பல ஆளுங்க இன்னமும் பவர்ஃபுல்லா மாறிட்டாங்க. அதனாலேயே மக்கள் எல்லாருமே அதை பிளைண்டா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு இன்னமும் தெரியல இந்த மாதிரி எத்தனை பேர் இதே மாதிரி கண்டாமினேட் ஆக போறாங்கன்னு. எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த குரோனோ லைஃப்ல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆளுங்க லாகின் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா அந்த வெள்ள முடிக்காரனால எல்லாரையுமே எல்லாம் கண்டாமினேட் பண்ண முடியாது. அது இம்பாசிபிளான விஷயம் தான். இப்படி இவங்க பேசுவாங்களா, அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் வரான். அவனை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அங்க ஹைலி செக்யூரிட்டியா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஏரியாக்குள்ள இந்த பையனால இப்படி வர முடிஞ்சது. ஆமா தம்பி, நீ வந்து யாரு? நானா? என்னை பத்தி கேட்கறத விடுங்க, நான் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. கேள்விப்பட்டேன் இந்த 5 அலையன்ஸ் இவங்க எல்லாருமே லூசர் தானே. நான் ஒரு சாதாரணமான ஹை ஸ்கூல் பையன் தான். நான் டெஸ்ட் பண்ணலான்னு வந்தேன். அங்க திடீர்னு அவனோட கண்டாமினேஷனை ஆக்டிவேட் பண்ண இவனும் கண்டாமினேட் ஆயிருக்கான். அவனை சுத்தி அந்த எனர்ஜியும் அப்படி ஃப்ளோ ஆகுது. நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் உங்க எல்லாரையுமே பார்க்க ஆசைப்பட்டேன்.
உங்ககிட்ட எந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்குன்னு என்ன எதிர்த்து சண்டை போடுறதுக்கு. அங்க ஒரே ஒரு தாக்குதலை பண்ண அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. மத்தவங்களும் அங்க தப்பிச்சிடறாங்க. ஒரு வாய்ப்பா வச்சு அவன் வந்து ஓட பாக்குறானா அங்க ஹாக்காயும் மத்தவங்களும் கத்துறாங்க. ஹாக்காய் மத்தவங்களாம் கத்துறாங்க, ஹேய் தம்பி நீ வந்து எங்கப்பா ஓட பாக்குற. அப்புறம் அவங்க ஓடி போய் அப்படியே பிடிக்கிறாங்க. என்ன அப்படியே இங்க வந்து எங்களை தாக்கிட்டு அப்படியே நீ போயிடலான்னு பாக்குறியா? அதுக்கும் மேல 5 அலையன்ஸோட லீடர் கிட்ட நீ சண்டை போட வந்திருக்க. இப்போ அப்படியே ஓடி போலான்னு பார்த்தா நாங்க என்ன அப்படியே உன்னை விட்டுருவோம்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல. என்ன சொன்னீங்க ஓடி போறேன்னு பார்த்தனா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வந்து ஒரு பிளேஸை தேர்ன அந்த இடம் அது வந்து ஈஸியா இருக்கணும் ஃபைட் பண்றதுக்கு. ஆனா நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை. ஏன்னா நீங்க என்னதான் ஹை லெவல்ல இருந்தாலும் சாண்ட் பேக்குக்கு தான் நீங்களாம் சமம். தம்பி நீ வந்து ரொம்ப அதிகமா பேசிட்ட. இந்த வாட்டி நான் யாருன்னு உனக்கு காட்ட போறேன். ஏன்னா நீ இங்கேயே சாக போற. அங்க அப்படியே வந்து தாக்குறான். ஆனா அந்த ஸ்வாடை வச்சு அவனால ஈஸியாவே அதை பிளாக் பண்ண முடியுது. தம்பி நான் எதிர்பார்க்கல உன்னால இதை பிளாக் பண்ண முடியும்னு. ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா நீ வந்து ரொம்ப லோ லெவல்ல இருப்பேன்னு நினைச்சேன். உனக்கு தெரியாது என்னோட லெவல் எவ்வளோன்னு தெரியுமா? 615. பார்க்கலாம் உன்னால அவளைக்கும் என் முன்னாடியே சர்வே ஆக முடியாது. உனக்கு வேற வேலையே இல்ல. எதுக்கு தேவையில்லாம இன்ஃபர்மேஷன்லாம் இவன் லீக் பண்ண இருக்கான். ஏன்னா எனிமிக்கு அதெல்லாம் ரிவீல் பண்றது இவனுக்கு தான் ஒரு ஆபத்தா இருக்கும். இந்த சைடு அவங்க 2 பேருமே பயங்கரமா தாக்கிக்கிறாங்க. அங்க லாஸ்டா ஒரு தாக்குதலை பண்ண இதனால அந்த பையன் அப்படியே தூரமா போறான். எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது. நீங்க லெவல் 600க்கும் மேல இருக்கீங்க. நான் என்ன பிரயோஜனம்? உங்களால எதுவுமே பண்ண முடியல. நான் என்னோட லெவல் அது வந்து வெறுமா 100 தான். ஒரு லெவல்ல இருந்து நான் இந்த அளவுக்கு சண்டை போடுறேன். இதை கேட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது 100? இது வந்து பிகினருக்கு அப்புறம் வர ஒரு லெவல் தான். இவனால அப்படி இருந்தோம் எப்படி இந்த அளவுக்கு பயங்கரமா தாக்க முடியுது? அங்க திடீர்னு அந்த பையனும் செம்ம வேகமா வந்து ஒரு ஸ்லாஷ போடுறான். அதனால அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. அங்க அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி ஒரு லெவல் 100ல இருக்க ஒரு பையனால என்ன எப்படி தோக்கடிக்க முடியும்? என்ன அவ்வளவுதானா? ஏன்னா நீ பேசுனதை வச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப டஃப் கொடுப்பேன்னு நினைச்சேன். ஒரு லெவலு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு நீ செத்து போவ அப்படின்லாம் சொன்னேன். ஆனா இங்க ரியாலிட்டியில ஒண்ணுமே இல்லை. அதுக்குள்ளேயே திடீர்னு ஒரு ஆரோ வந்து அந்த பையனை தாக்குது. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். அது பண்ணதும் வேற யாரும் இல்ல நம்ம ஹாக்காய் தான். தம்பி நீ பெரியவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பேசணும். ஏன்னா நீ லைனையே கிராஸ் பண்ற. ஏன்னா நீ அவனை கொண்டு தப்பு பண்ணிட்ட. இதுக்காக எங்களோட ஆளுங்க வந்து உன்னை விட போதில்ல. மத்த 2 பேரும் தாக்க வராங்க. அங்க ஹாங்கும் சோனிக் ஸ்டிங் அந்த அட்டாக் வச்சு தாக்குறா. ஆனா அந்த அட்டாக் அவன் ஸ்வால்ல பட்டோனே ஒண்ணுமே இல்லாம போயிடுது. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு அங்க ஸ்பியரை வச்சு பயங்கரமா தாக்குறான். ஆனா ஒரு அட்டாக்ல இருந்தும் அவனால ஈஸியா தப்பிக்க முடியுது. கடைசியில ஆப்ரக்கா டாப்ராவும் அங்க வந்து ஒரு மேஜிக்க போட இதனால அந்த இடமே பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஏகப்பட்ட கல்லு அது அப்படியே வந்து நிக்குதா. இதனால அப்படியே அவன் வானத்துல தப்பிக்கிறான். அங்க இப்படி இவன் தப்பிக்கிறான்ல பின்னாடி அவன் பார்க்கல. பின்னாடி ஹாங் இருக்கா. அங்க ஹாங்கோ மூன் லைட் அசால்ட் அந்த ஸ்கில்ல வச்சு தாக்குறா. இதனால அந்த பையனோட நிலைமைய மோசமாயிது. இதை நினைச்சு ஹாங் வந்து சந்தோஷப்படுவாளாம். திடீர்னு அந்த பையன் இந்த சைடு வந்து கையை வெட்டி விட்டுறான். இப்ப கையை வெட்டிட்டேன். நெக்ஸ்டா உன்னோட கழுத்தை தான் வெட்ட போறேன். அப்படியே வெட்டலான்னு போறதுக்குள்ள ஒரு அம்பு வந்து தாக்குது. அதை பண்ணதும் நம்ம ஹாக்காய் தான். என்ன அதுக்குள்ள நீ வேலையை முடிக்கலான்னு பாக்குறியா? இல்ல உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் இங்க இருக்கேன். வந்து எதிர்பார்க்கல. நான் ஸ்விங் பண்ணும்போது கரெக்டா நீ தாக்கிருக்க ஹாக்காய். என்னோட எய்ம் அது வந்து பக்காவா தான் இருக்கு. நான் என்னோட கத்தியை ஷூட் பண்றதுக்கு இப்போதைக்கு என்னோட தலையில ஷூட் பண்ணியிருந்தா வந்து காலி ஆயிட்டு இருப்பேன். இப்போதைக்கு பிரச்சனையும் உனக்கு இருந்திருக்காது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நான் இதை பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி நான் பண்ணா மற்றவங்களுக்கு இடையில ரொம்ப கூலா தெரிவேன். சரி ஏதோ ஒன்று. ஆனா நான் வந்து இதை இங்கேயே முடிக்கலான்னு இருக்கேன். நான் தனியால இங்க வந்து அதுவும் 20% கண்டாமினேஷன் லெவலோட எல்லாரையுமே கொல்றது அது வந்து டூ மச்சா இருக்கும். இதை கேட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வெறும் 20% தான் கண்டாமினேஷன் லெவலே அவனுக்கு வந்திருக்கு. இதுக்கும் மேல அவனோட லெவல் அது வெறும் 100 தான். அப்படி இருந்து இந்த 5 அலையன்ஸ் கில்டோட லீடர்ஸோட நிலைமையை இந்த அளவுக்கு அவன் மோசமாக்கி இருக்கான். அங்க அந்த சின்ன பையனும் சொல்றான் ஆல்மோஸ்ட் டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதா. இதை பாக்குற அங்க இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் எதுவும் புரியல. என்னதான் போகுது? நல்ல வேலை பண்ணிருக்கு சின்ன பையா. அங்க ஒரு வாய்ஸும் வந்து அது வேற யாரும் இல்ல, அதே ரெட் ஹேர் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு கூடவே அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க. இவங்க எல்லாருமே கண்டாமினேட் ஆயிருக்காங்க. இங்க இருக்கிற ஒருத்தவங்களோட கேங் பேர் என்னன்னா கண்டாமினேட்டட் கேங்கா. ஏன் அங்க இருக்கிற ஒருத்தவங்களோட கண்டாமினேட் ஆன லெவல பார்த்தா ஒரு பர்சன் என்னன்னா 68, இன்னொரு பொண்ணு பார்த்தா 45. இதே மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க 40, 50, 38ன்னு இருக்காங்க. ஆனா இதுலயும் ரொம்ப ஹையான லெவல்ல இருக்குது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணோட கண்டாமினேஷன் லெவல் அது ஒண்டி 83.6%. அவங்க இதை பார்த்து மத்தவங்களாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பின்னாடி அவங்களோட கேசல் அந்த கேசல் அப்படியே தகன்னு எரியுது. வரைக்கும் குரோனோ உலகத்துல இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்ததே இல்லை. ஏன்னா ஆந்த்ரமோஸே வந்திருக்கு. அப்ப கூட இப்படி ஆகல. அந்த கேசலுக்குன்னு ஒரு பயங்கரமான ரெப்புடேஷன் இருந்தது. ஆனா இப்போ
நம்ம முன்னாடி அதுக்கான ரெப்புடேஷன் அது இல்லாம போயிடுச்சு. அதுக்கும் மேல இந்த லீடர்ஸ் இவங்கலாம் சுத்த வேஸ்ட், அதாவது லூசர்ஸ். இவங்கலாம் உங்களை போய் லீடர்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்காங்க ஷோ ஆஃப் பண்றதுக்கு. சரி, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்டா என்ன அழிக்கலாம் அதை சொல்லுங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கு. இப்போ இங்க இருக்கிற கேஸ்ல நம்ம அழிச்சாச்சு. குரோனோ லைஃபோட மெயின் கேஸ்ல மொத்த விஷயம் அதெல்லாம் நம்ம அழிக்கலாமா? இல்ல, அது ஒன்றும் ஃபன்னா இருக்காது. நம்ம ஏன் இங்க இருக்கிற பாஸ் எல்லாத்தையும் அழிக்க கூடாது? இந்த ஃபைனல் பாஸ் அழிச்சிட்டாலே போதும். அதாவது நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? குரோனோ உலகத்தையே அவனோட கைக்குள்ள போட்டு விளாடுற அந்த பிளேயர். அவன் தான் இந்த குரோனோ உலகத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு மிகப்பெரிய வில்லனா இருக்கும். அவனோட பேரு பீஸ். அவனையே நம்ம அழிக்க கூடாது. வாங்க எல்லாருமே நம்ம அவனை அழிக்கலாம். இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. அதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். ஏன்னா இது ஒரு புது கேங்கா இருக்கு. இந்த கேங் பண்ற விஷயம் அது அவங்களுக்கே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா கண்டாமினேஷன் லெவல் வந்து ஏறிக்கினே இருக்கு. அப்படி 100க்கு போயிட்டா அவ்வளவுதான், இவங்க ஒரு மியூட்டன்ட்டா மாறிடுவாங்க. இப்போ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரே ஒரு லைக் ஒன்று கீழே போட்டுருங்க. அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை இதுக்கப்புறம் வர வேற ஒரு எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.